நித்யானந்தம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவங்க கதவை திற காட்டு வரட்டும் தியான சத்சங்கத்துல நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க, தினந்தோறும் இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கடுக்காயும் விளக்கெண்ணையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன் இந்த கடுக்காயும் விளக்கெண்ணையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது பகவான் சொல்லும் போது இதனுடைய பலன்கள் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணுங்கய்யா. இது வெறுமனே நம்ம சாப்பிட்ட உணவை செரிக்கிறதுக்கான லாக்ஸேட்டிவா மட்டும் இல்ல, நம்மளுடைய பயோ மெமரி மசில் மெமரியை ஜீரணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த கடுக்காய் பொடி. தினந்தோறும் நம்ம வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னாலே தொடர்ந்து அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள், நம்ம சித்த கலக்கங்கள், இது எல்லாம் நிறைய நம்ம ஃபேஸ் பண்றோம். இதை தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான தீர்வு தான் இந்த கடுக்காய் பொடி. தினந்தோறும் இரவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. இத கூட இந்த ட்ரோல் பண்ணக்கூடிய சமூக விரோத கும்பல்கள் அவங்க நித்யானந்த சுவாமி பாரு கடுக்காய் கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மிகப்பெரிய கொடுமையான மூளை செலவைங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறையான, அதுவும் சைவ வாழ்க்கை முறை, விபூதி அணிஞ்சுட்டான் அப்படிங்கறத கூட அதையும் ஒரு ஏமாற்று வேலையா, எனக்கே விபூதி அடிச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தர மாதிரி அதையும் சித்தரிக்கிறார்கள். இது போல கொடுமையான மூளை செலவைகள் இந்த சமூக விரோத கும்பல்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இதை தயவு செய்து நீங்கள் பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். பகவான் கொடுத்திருக்கின்ற இந்த ஆழமான நுட்பம், அதாவது தினந்தோறும் இரவு தூங்கும் முன் கடுக்காய் எடுத்துக் கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே ஜீரணத்திற்காக மட்டுமல்ல, நம்மளுடைய மூளைக்கு செல்லக்கூடிய 300% ஆக்சிஜன் அதிகம் பண்ணுது. இதுக்காக தான் பகவான் எடுத்துக்க சொல்றாங்க. உங்களுடைய ஹோல் டே எனர்ஜெட்டிக்காவும் ஆக்டிவாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடி மிகவும் உதவியா இருக்கும். நன்றி. தியானந்தம்.